ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அழகான ரொட்டீன் விளாக் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த விளாகில் நான் ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நான் உங்கள் பிரியா. இது வந்து பார்த்திங்கன்னா 2 days எடுத்த விளாகை ஒரே வீடியோவை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா எப்பவும் போல் வீட்டு வாசல்லாம் க்ளீன் பண்ணி கோலம் போட்டுட்டு அடுத்து என்னோடய ரொட்டீன் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் உங்களோட ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருந்தேன். அதாவது என்னோடய ஹோம் ஃபுட் கிச்சன் வந்து குக்கர் ஆப்பில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அவங்களோட டைப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வேலைகளும் இப்போது ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படின்றதுனால என்னோடய ரொட்டீன் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. நம்மளோட சேனல் தொடர்ந்து பார்த்துட்ருக்கக்கூடிய நம்மளோட வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கோம் என்னோட ரொட்டீன் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு. மண்டே டு சண்டே வரைக்குமான நிறைய ரொட்டீன் விளாக்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா என்னோடய டெய்லி ரொட்டீனில் க்ளீனிங் வேலைகள் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் குக்கிங், வீடியோ ஷூட் பண்ணுறது 2 யூடியூப் சேனலுக்கும், அப்புறம் அதை எடிட் பண்ணுறது, அப்லோட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் என்னோடய ரொட்டீன் லைஃப்பில் இருக்கும். பட் இப்போது ஹோம் ஃபுட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கான டைமும் அதுக்கான ஒரு விஷயங்களும் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்மளோட அந்த டைமாக இருக்கட்டும், எனர்ஜியாக இருக்கட்டும், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அந்த ஸ்ட்ரகிள்லாம் இருக்க தான் செய்யும். ஒரு புது விஷயத்தை நம்ம கற்றுக்கும் போது நார்மலாக இருக்கக்கூடியது தான். பட் கொஞ்சம் கொஞ்சமாக அதை கற்றுக்க அந்த எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம அதுக்கப்புறம் டைம் எப்படி மேனேஜ் பண்ணுறது, நம்மளோட ரொட்டீன் லைஃப்பை இன்னும் கொஞ்சம் எப்படி அந்த புது பிஸ்னஸ்க்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறது அப்படின்றதெல்லாம் ஒவ்வொரு நாளும் இனிமே தான் நான் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அது எல்லாத்தையுமே நம்மளோட வரப்போகிற வீடியோஸில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அந்த ஃபஸ்ட் டே ஆர்டர் எப்படி இருந்துச்சுன்னு நான் லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா? அதே மாதிரி அடுத்த நாள் ஆர்டர் எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கான மோட்டிவேஷ்னல் டிப்ஸ்குள்ளே நம்ம போயிடலாம். இன்றைக்கி வந்து ஆர்டர் எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு தான். நான் வந்து மார்னிங் நமக்கு தேவையான பிரேக்ஃபாஸ்ட், வீட்டுக்கு தேவையான லஞ்செல்லாம் முடிச்சிட்டேன். அது வரைக்குமே எனக்கு ஆர்டர் எதுவும் ரிசீவ் ஆகாமல் தான் இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான், டைம் வந்து ஆகிட்டுருக்கு. இனிமேல் ஆர்டர்ஸ் எந்த மாதிரி வரும் அப்படின்றது தெரியல அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 பருப்பு சாதம், 2 எக் மசாலா ஃப்ரை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ஃபுட்டெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிப்போம் இல்லையா? இது வந்து அந்த மாதிரி தான் ஒரு ஸ்டைலில் இருக்கும். நம்ம ரெஸ்டாரண்ட்டில் மாதிரி ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சதை ஆர்டர் பண்ணாங்கன்னா பேக் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்காது. அவங்க அப்போ என்ன ஆர்டர் பண்ணுறாங்களோ அதை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் இப்போ கிளிப்பிங்ஸ் எல்லாம். ஆர்டர் வந்ததுக்கப்புறம் பருப்பு சாதத்துக்கு தேவையானது, எக் மசாலா ஃப்ரைக்கு தேவையானதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி இந்த மாதிரி நீட்டாக பேக் பண்ணி அழகாக அனுப்பிச்சாச்சு. அதை ரிசீவ் பண்ண கஸ்டமருமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணி ஒரு அழகான ரிவ்யூ வந்து நம்ம கொடுத்துருந்தாங்க. அது இன்னும் நம்மளோட ஆப்பில் அஃபிஷியலாக பப்ளிஷ் ஆகலை. மேபி நெக்ஸ்ட் மந்த் அதை பப்ளிஷ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக நான் உங்களோட அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை ஷேர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி மதுரையில் இருக்கீங்க, நீங்கள் உங்களோட மொபைலில் குக்கர் ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா நம்மளோட கிச்சனை நீங்கள் அதிலே பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஃபுட்டெல்லாம் அதில் வந்து ஆர்டர் பண்ணலாம். நீங்கள் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக சூடாக ப்ரிப்பேர் பண்ணி தான் உங்களுக்கு பேக் பண்ணி சென்ட் பண்ணுவேன். ஏன்னா நிறைய பேச்சுலர்ஸாக இருக்கட்டும், வெளியூர்லேருந்து மதுரையில் வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களா இருக்கட்டும், இல்லை நார்மலாக நம்மள மாதிரி ஒரு ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்களே வந்து வெளியில் ஃபுட் எடுத்துக்க வேணாம், ஹோம் ஃபுட்டாக எடுத்துக்கிறது பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து குக்கர் ஆப்பில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோடய கிச்சன், அதில் மதுரை ஃப்ளேவர்ஸ் கிச்சன் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் காட்டும். அதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான நிறைய ஃபுட் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஃபுட்டை நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். ப்ரீ ஆர்டரும் கொடுக்கலாம். முதல் நாளே வந்து அடுத்த நாள் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றதையும் அதில் ஆர்டர் பண்ணலாம். அப்படி ஆர்டர் பண்ணும் பொழுது அடுத்த நாள் நீங்கள் எந்த டைமில் உங்களுக்கு ஃபுட் வந்து உங்கள் வீட்டில் ரிசீவ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான
ஆப்ஷன்ஸ் வந்து அதில் ஷெட்யூல் பண்ணியிருப்பாங்க. அதில் நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த டைமில் ஃபுட் வந்து உங்களுக்கு ரீச் ஆகிடும். இதில் என்னோடய இன்கம்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி ஃப்யூச்சர் vlogsல நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்ணுறேன். இப்போது இந்த வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் எடுத்த ஒரு கிளிப்பிங். மார்னிங் வந்து ஆயில் பாட்டில்லாம் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதை கொஞ்சம் ஹாட் வாட்டரில் சோப் லிக்விட் போட்டு ஊற விட்டுட்டு ஒரு ½ அன் ஹவருக்கு அப்புறம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது முடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையார்பட்டி கோவிலுக்கு போயிருந்தோம். ஸோ அந்த கிளிப்பிங்ஸையும் நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை அப்படியே பார்த்துட்டே வாங்க. இன்றைக்கான மோட்டிவேஷனல் டிப்ஸ்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை பார்த்து முடிக்கும் போதோ இதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான மோட்டிவேஷனல் டிப்ஸில் நம்ம பார்க்க போகிற விஷயம் எதை பற்றினா, நம்மளோட லைஃப்பில் நம்ம ஜெயிக்கிறதுக்கான ஒரு சில ஹேபிட்ஸ் நம்மளோட டெய்லி லைஃப்பில் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஹேபிட்டை இதை இன்க்ளூட் பண்ணுறது மூலமாக நம்ம நிறைய விதத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன சின்ன பழக்கங்கள் வந்து நம்ம லைஃப்பில் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப்பில் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னு நினச்சி ஒரு கோல் செட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு 2 வீலர் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. ரொம்ப குட்டியாக ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். வாங்கணும்னு நினச்சிருக்கீங்க. அதை வந்து மைண்டில் நினச்சிக்கிட்டே மட்டும் இல்லாமல் அது இருந்துச்சுன்னா நம்ம லைஃப்க்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதை நம்ம வாங்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன எஃபர்ட்டாக அதுக்கு எடுக்க ஆரம்பிங்க. நான் வந்து சொல்கிறது 2 வீலர் அப்படின்றது ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு ஈஸியாக புரியும் அப்படின்றதுனால சொல்கிறேன். இது லைஃப்பில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தோட வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயத்தை நான் சக்ஸஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த விஷயத்தில் நான் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த விஷயத்தோட கூட நான் சொல்கிற விஷயத்த கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் நினைக்கிற விஷயத்த அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு உங்கள் மைண்டில் நினைக்கிறதோட மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன விஷயங்களாக எஃபர்ட் கொடுக்க ஆரம்பிங்க. ஸ்டார்டிங்கில் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, எங்கேருந்து நம்ம இதுக்கு ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறது அப்படின்றதுல ஒரு சின்ன தடுமாற்றங்கள் இருக்கலாம். இது எல்லாருக்குமே எல்லா விஷயங்கள்லையுமே இருக்க ஒரு நார்மலான ஒரு பழக்கம்தான். பட் ஒன்ஸ் நீங்கள் அதுக்கான ஸ்டெப்ஸை எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுவே ஒரு ஃப்ளோவில் உங்களுக்கு அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஐடியாஸ் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அதை பிடிச்சே நீங்கள் போக ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிற கோலை சீக்கிரமாக அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு விஷயம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்மள நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, நம்ம மைண்டில் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே மட்டும்தான் இருப்போமே தவிர அதுக்கான ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறத மட்டும்தான் பண்ணாமலே இருந்துகிட்ருப்போம். அதை பண்ணாமலேயே எனக்கு இது நிறைவேற மாட்டுது, நான் நினச்ச விஷயத்தை சக்ஸஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டே இருப்போம். புலம்புறதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் நினைக்கிற விஷயத்துக்கான ஒரு சின்ன அடி எடுத்து வைக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுக்கு அந்த ஒரு சின்ன ஸ்டெப்ஸே உங்களை கையை பிடிச்சி கூட்டு போக ஆரம்பிச்சிடும். செகண்ட் ஹேபிட், அஸ் அ பர்சனாக நம்மளை நாம் பர்சனலாக வளர்த்துக்கணும், ஒவ்வொரு நாளும் நம்ம பெட்டர் பண்ணிக்கணும் அப்படின்னக்கூடிய ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா தான் அது நாம் எந்த விஷயத்த லைஃப்பில் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, நம்ம வாழ்க்கையில் எதை ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதுக்கான ஒரு முதல் படியாக இருக்கும். வாழ்க்கையில் நம்ம வளரணும், முன்னேறணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்மளை நாம் வளர்த்துக்கணும், நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். நம்ம எந்த விஷயத்தில் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது சார்ந்த விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். அப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளை பெட்டர் பண்ணிக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்ம செய்யக்கூடிய வேலைகளில் அது ரெஃப்ளெக்ட் ஆகும். நம்ம செய்கிற வேலைங்களை நம்ம நேர்த்தியாக பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். அது மூலமாக நம்ம நினச்ச விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுக்கும் இந்த ஒரு க்ரோத் மைண்ட் செட் வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அவ்வளோதான், இந்த vlog இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான vlogோட உங்களை மீட் பண்ணுறேன். இந்த vlog பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.